இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது 2 முக்கியமான புதிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல் அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். முதல் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு இணைப்பது சம்பந்தமான அறிவிப்பு. பேன் கார்டு, ஆதார் கார்டு ஆகிய இரண்டையும் கட்டாயம் இணைக்க வேண்டும் என்று மத்திய அரசு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதனை இலவசமாக இணைப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டது. அதில் இணைக்காதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அபராதம் செலுத்தி மட்டுமே தற்போது ஆதார் கார்டு, பேன் கார்டு இணைக்க முடியும். இந்த நிலையில் இது சம்பந்தமாக புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூலை மாதம் 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு பேன் கார்டு பெற்றவர்கள் யாரும் ஆதார் கார்டுடன் பேன் கார்டை இணைக்க தேவையில்லை என்றும், அவர்கள் பேன் கார்டு பெறுவதற்கு ஆதார் அட்டை கொடுத்திருக்கும் பட்சத்தில் தானாகவே இவை இரண்டும் இணைக்கப்பட்டுவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் இனி வரும் நாட்களிலும் ஆதார் அட்டையை பயன்படுத்தி யாரெல்லாம் புதிய பேன் கார்டு விண்ணப்பிக்கிறார்களோ அவர்களும் ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டை தனியாக இணைக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களுக்கும் தானாகவே பேன் கார்டு, ஆதார் கார்டு இணைந்துவிடும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்குள்ளான முதல் அறிவிப்பு. அதே சமயத்தில் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு லிங்காக இருக்குன்னு ஸ்டேட்டஸ் ஒரு செக் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இரண்டாவது அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, வதந்தின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு பேன் கார்டுகளில் அப்பாவின் முழு பெயர் இல்லாமல் இனிஷியல் மட்டும் இருந்தால் அந்த பேன் கார்டு செல்லாது எனவும், அவ்வாறு உள்ள பேன் கார்டுகளில் உடனடியாக பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் வருமான வரித்துறை அறிவித்துள்ளதாக கூறி ஒரு வதந்தி பரவியது. இதற்கான உண்மையான தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு பேன் கார்டுகளில் இனிஷியல் மட்டும் இருந்தாலும் இணையதளத்தில் தந்தையின் பெயரும் இணைந்தே இருக்கும். இனிஷியலோடு இருக்கும் பேன் கார்டுகள் ஆதார் கார்டுடன் இணைக்கும் போது மட்டும் சிக்கல் உருவாகலாம். மற்றபடி இனிஷியலுடன் இருக்கும் பேன் கார்டுகளில் உடனடியாக பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற தகவல் பொய்யானது. வருமான வரித்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கங்களிலும் இனிஷியலுடன் இருக்கும் பேன் கார்டுகள் செல்லாது என எங்கும் குறிப்பிடவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. உங்களுடைய பேன் கார்டு கூட இனிஷியல் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் கரெக்டாக தான் அப்டேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு லிங்க் பண்ணும்போது நேம் மிஸ்மேட்ச் ப்ராப்ளம் வந்தால் அந்த மாதிரி டைமில் மட்டும் நீங்கள் கரெக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. தற்போது உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு ஏற்கனவே லிங்க் ஆகிருக்கா இல்லையா, அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றியும், லிங்க் செய்வதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றியும் பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு இ-ஃபைலிங்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே incometax.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லிங்க் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆகிற கிளிக் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு வரும். அதில் போய்ட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பர் மற்றும் ஆதார் கார்டு நம்பர் ரெண்டுமே என்டர் பண்ணிவிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு லிங்க் ஆகிருந்தால் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் ஆதார்னு வரும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. லிங்க் ஆகாமல் இருந்தால் யுவர் ஆதார் கார்டு நாட் லிங்க்டு டு பேன் கார்டு சொல்லி வரும். அந்த மாதிரி டைமில் ஆதார் கார்டு, பேன் கார்டு லிங்க் பண்ணோம் 1000 rupees ஃபைன் பே பண்ணி தான் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் incometax.gov.in வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு லிங்க் ஆதார்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். 3 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணோம். ஃபஸ்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணும். அடுத்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணோம். ஃபைனலாக உங்களோட ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா இல்லை சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர் ரெண்டுமே என்டர் பண்ணிவிட்டு வேலிடிட்டி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபார்ம் டைப் செலக்ட் பண்ணிவிட்டு 1000 rupees ஃபைன் அமௌண்ட் நீங்கள் பே பண்ண பிறகு உங்களுடைய ரெக்வஸ்ட் சப்மிட் ஆகிடும். அதன் பிறகு 7 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு லிங்க் ஆகிடும். இதுதான் பேன் கார்டு குறித்து தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏஜென்ட் அவுட் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.